ஹாய் கைஸ், நான் தான் நிதிஷ். நம்ம சேனல் பேர் நிதி75. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் வந்து இப்போ 1000+ சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கு. 1000 ஃபர்ஸ்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது 200 அப்படி இருந்துச்சு. லைக் மோர் தென் 2 இயர்ஸ், லைக் 1.5 இயர்ஸ் மேலே தான் அந்த ஃபுல் கெரியர் யூடியூப்ல அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் ரெகுலராக ஃபுல் டைம் யூடியூபரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபுல் டைம் யூடியூபர் இல்லை. அதனால கோச்சிக்காதீங்க. ரெகுலராக நான் வீடியோ போடுவேன். இப்போ வந்து ஒரு கண்டென்ட், பெரிய கண்டென்ட் கிடைச்சிருக்குது. என் பைக் பற்றியே கண்டென்ட் கிடைச்சிருக்குது. அதனால இந்த வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் ரெகுலர் வித்தின் 1 to 2 months கூட நான் ரெகுலராக திருப்பி மந்த்லி 2 to 3 வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா லைஃப்ல இப்போதான் கொஞ்சம் குட் திங்ஸ் நடக்கிற மாதிரி தெரியுது. அது அப்படியே போயிட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே யூடியூபும் அப்படியே இன்னொரு சைட் இதுவும் பேஷன் மாதிரி நான் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ யூடியூப் வந்து பேஷனா இல்லை, போக போக அதுவும் பேஷன், ஃபுல் டைம் பேஷன், அது மாதிரியும் பண்ணிடுவேன். ஒரு சைட் ஜாப், ஃபேமிலி, யூடியூப், இந்த 3மே பார்க்கணும். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆக்வா பல்சர் F250 தான் நான் பேர் வச்சது ஆக்வா. அதுல வந்து ஆயில் கூலண்ட், அந்த வண்டி வந்து ஆயில் கூலண்ட் வந்து அந்த ஜாயினிங் ஓஸ்ல வந்து ரப்பர் வந்து லீக் ஆச்சு. இது எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் வந்து லைக் ஒரே வாட்டி ஃபுல் ஸ்ட்ரெச்சா ஓட்டினா லைக் 150 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவேன் மேக்ஸிமம். மினிமம் 100ல இருந்து 150 to 160 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் இதுக்குள்ள ஓட்டுவேன். லைக் இது மாதிரி தான் ஓட்டுவேன். லைக் ட்ரிப்ஸ் எல்லாம் போனா 100 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் தான் நான் பிரேக் எடுப்பேன். ஃபுல்லா நான் ஸ்டாப்பே பண்ண மாட்டேன். இப்படிதான் ஓட்டிட்டு இருப்பேன். ஏன்னா இது 250cc, இது ஆயில் கூலிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏர் கூலிங் வண்டியா இருந்தா கூட ஓகே, புல்லட் கூட ப்ராப்ளம் இல்லை. லைக் ஸ்ப்ளெண்டர், சின்ன சின்ன சிசி இருக்க பைக்ஸ் எல்லாம் ஏர் கூலிங் இருக்கும். அதனால அது வந்து இன்ஜின் வந்து ஃபுல் ஹீட் ஆகும், அதனால ப்ராப்ளம் இருக்கும். இது வந்து ஆயில் கூலிங் கொடுத்துருக்காங்க. ஆயில் கூலிங், லிக்விட் கூலிங்னா அந்த வண்டியோட கெப்பாசிட்டி, அந்த வண்டி எவ்வளவு பவர் ப்ரொடியூஸ் பண்ணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் ரெகுலரா டிராவல் பண்ணலாம் இப்படின்னு இருக்கு. நம்ம ஊத்துற ஆயிலையும் இருக்கு, நம்ம ஓட்டுற ரைடிங் ஸ்டைலும் இருக்கு. ஃபுல்லா அதுக்குன்னு ஃபுல் RPM வச்சு ரெவ் பண்ணவும் கூடாது. லைக் மாடரேட்டா ஓட்டணும். நான் மாடரேட்டா ஓட்டினா 80 to 110 ஓட்டுவேன். மேக்ஸிமம் 95 இதுக்குள்ள தான் க்ரூஸ் பண்ணுவேன். 100 மேலே க்ரூஸ் பண்ண மாட்டேன். அந்த 100 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு இல்லை 100+ இது மாதிரி தான். ஆனா ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து 100+ மேலதான் நான் இது பண்ணுவேன். இப்படி நான் வந்து ரெகுலரா ஒரு 3 to 4 டைம்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி இப்படி நான் ட்ரிப் போயிட்டு வருமா, அதெல்லாம் நான் எதுவுமே நம்ம சேனல்ல போடல, ஃப்ரெண்ட்ஸ் கூட போனது. அது மாதிரி போயிட்டு ரெகுலரா வரும்போது எனக்கு திடீர்னு ஒரு சில டைம் நாமளே வண்டியை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுவோம்ல, அது மாதிரி அப்சர்வ் பண்ணும்போது லைட்டா ஆயில் இருந்துச்சு. லைக் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது யாராவது வச்சிருப்பாங்கன்னா தொட்டு இதா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் பண்ணேன். ஏன்னா ரீசெண்டா தான் ஆயில் சேஞ்ச் பண்ணேன். அப்பதான் எனக்கு அது அப்படியே கூட இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடம் கிளீன் பண்ணிட்டேன். கரெக்டா அந்த கூலண்ட் ஜாயிண்டிங் இரும்பு வரும், இரும்புல இருந்து ஓஸ் வரும், அதுக்கப்புறம் திருப்பி இரும்பு வரும். அந்த ஓஸ் இன் பிட்வீன் அங்கதான் வந்து அது மாதிரி ஆச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரிப் போயிட்டு வந்து பார்த்தா லைட்டா ஃபர்ஸ்ட் வந்து உள்ள ஆயில் உள்ள போற இன்டேக்ல வந்து லைட்டா ஆயில் லீக் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அது வந்து நான் அப்பயே ஷோரூம்ல எடுத்துட்டு போய் இது மாதிரி காமிச்சிட்டேன். இது மாதிரி ஆயில் லீக் ஆகுதுன்னு சொன்னானே. சரி ஓகே, ஷோரூம் சைடு எடுத்துகிட்டு போய் காமிச்சா இல்லை, அது டியூப் வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஒரே ஸ்ட்ரெச் அடிக்கிறதுனால ஹீட் ஆகிறதுனால அந்த டியூப் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அதுலேருந்து ஒரு சில ரொம்ப ரேர் கேஸில் தான் அது லீக் ஆகும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் போகும்போது லைட்டாக கம் வச்சு அது சுற்றி கம் வச்சுட்டு அது வராத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஓகே, திருப்பியும் நான் நேட்டிவ் வரைக்கும் போயிட்டு வந்து பார்த்தா திருப்பியும் அதில் லீக் ஆகுது. திருப்பி எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தா இல்லை, அது கிளாம்ப்பு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போனா கிளாம்ப்பு மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா திருப்பியும் அந்த கம் வச்சா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காதுன்னு சொல்லி கிளாம்பை மாற்றிடுங்கன்னு சொன்னேன். சரி அது கிளாம்பு ரிமூவ் பண்ணிட்டு மாற்றினாங்க. கிளாம்ப் மாற்றிட்டு திருப்பி அந்த கம்மு மாதிரி வச்சுட்டு நல்லா டைட் பண்ணி இதுக்கப்புறம் ப்ராப்ளமே வராதுன்னு சொன்னாங்க. பார்த்தா அந்த கிளாம்ப் கழட்டும் போது அந்த டியூப் வந்து ரொம்ப குட்டிஸாக இருக்கும். நான் காமிக்கிறேன் இருங்க, எங்கன்னா கேமராவில் தெரிதான்னு தெரில. கரெக்டாக இந்த இடம் இங்கே பாருங்க, இங்கே ஆயில் லீக் ஆகி இங்கெல்லாம் லீக் ஆகி ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு இருந்துச்சு. இந்த கிளாம்ப் மாற்றினாங்க. ஃபஸ்ட் வாட்டி இங்கே கம் போட்டாங்க, செட் ஆகலை. செகண்ட் வாட்டி கிளாம்ப் மாற்றிட்டு கம் போட்டாங்க, செட் ஆகலை. அந்த செகண்ட் வாட்டி இந்த டியூபை இப்படின்னு ஷேக் பண்ணதில் இங்கே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சைடும் அது உள்ளேருந்து தான் வருது பாருங்கள். இந்த சைடும் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சைடு போது அந்த டியூப்பை லைட்டாக ஷேக் பண்ணதால் இப்போ அந்த டியூப் லூஸ் ஆகிட்டு 2 பக்கம் வந்து ஆயில் லீக் ஆகுது. எவ்வளோ லைக் 6000+ RPM போனால் ஆயில் வந்து நல்லா அது ஸ்பீடாக
பம்ப் பண்ணி ஆயில் கூலண்ட்டுக்கு விடுது. அதில் வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகுறதுனால அது எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால ரெண்டா பக்கமும் ஆயில் லீக் ஆயிடுது. இது வந்து இன்ஜின் ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா இது வந்து வெளியே அதுவும் இன்ஜினோட ஃபுல் செட்டு தான் கூலண்ட் இருக்கிறதுனால அது வந்து ஷோரூமில் க்ளைம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. இன்றைக்கி தான் போய் கேட்கணும். காலையிலே ஃபோன் பண்ணோம், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க எதாக இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதில் ஆயில் ஃபுல்லாக ஊற்றுது. அது கிளாம்ப் போட்டேன், கிளாம்ப் போட்டு ஒன்றும் ஊற்றுது. நேற்று சேலம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். இங்கே பாருங்க, இங்கே கீழே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்துச்சு, இப்போ இதுக்குள்ளேருந்தும் வருது ஆயில். 80க்கு மேலே தாண்டினாலே வருது. இங்கேருந்தும் வருது, இந்த இதுலேருந்து வருது. சரி, ஓகேம்மா, மாற்றிடலாம் முடியும். ஆர்டர் பண்ணிடுறேன். பார்த்து ஆர்டர் பண்ணிடுறேன், மாற்றிடுறேன். இப்போயே விட்டு போகணுமா இல்லை எப்படி? இல்லை, நான் இப்போ எனக்கு என்ன மாதிரி ஃபோன் பண்ணேன். சரி. வந்து நான் ஃபோன் கூப்பிட்றேன். இது எப்படி அந்த வாரண்டியிலே கிளைம் ஆயிருமா இல்லை? சரி, ஓகே. எப்போ வரும்? நீங்கள் எப்போ ஆர்டர் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகாது. நீங்கள் எப்படி ஒரு 3 மணிக்கு மேலே தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகும். ஏர் இல்லை பார்த்துட்டு நான் நாளைக்கு ஆர்டர் பண்ணிடுவேன். வந்தோடனே எனக்கு கால் பண்ணுறேன். நம்பர் இருக்குல்ல உங்கள்கிட்ட? இருக்குது. கால் பண்ணிட்டு வந்தேன். சரி, ஓகே. எப்படி பார்த்து எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. அது ஃபோட்டோ எதுனா எடுத்துக்கிறீங்களா? ஃபோட்டோ எதுனா? இல்லை, நான் பார்த்து சரி, ஓகே. இந்த லெஃப்ட் ரைட் சைடு ஒர்க் தானே? லெஃப்ட் ரைட் சைடு ஒர்க் தானே? ஓகே, நாங்கள் சேஞ்ச் பண்ணி தரோம், வாரண்டி கிளைம் பண்ணி தரோம், ஒரு 3 to 4 டேஸில் ஆகும் அப்படின்ட்டாங்க. 3 to 4 days, இது வந்து 1.5 week பிஃபோர் இது வந்து நடந்தது. லைக் சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். லைக் ஆஃப்டர் 3 days நான் திருப்பியும் கால் பண்ணேன். இல்லப்பா இன்னும் வரலன்னு சொல்லிட்டு ஒரு 8 to 9 days பண்ணிட்டாங்க. லைக் ஃப்ரைடே விட்டோம்னா நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து திருப்பியும் மண்டே இது மாதிரி இருந்துச்சு. மண்டே போயிட்டு திருப்பியும் போயிட்டு கால் பண்ணி கேட்டேன், வந்துருச்சு வாங்கினாங்க. சரி சொல்லிட்டு போய் வண்டி விட்டுட்டு அங்க ரேம்ப்ல எல்லாம் ஏத்திட்டு வண்டி ஹைட் ஏத்திட்டு என்ன சொல்றாங்க, நாங்க ரைட் சைடு வந்து உங்களுக்கு லீக் இருக்கு, நாங்க லெஃப்ட் சைடு ஆர்டர் பண்ணிட்டோம் ஃபுல் செட்டு அப்படின்றாங்க. எனக்கு கடுப்புனா கடுப்பு. திருப்பியும் லைக் இதே ஒரு 15 days ஒரு ப்ராசஸ் ஆயிடுச்சு. 15 to 20 days ஆயிடுச்சு ப்ராசஸ் மட்டும். ஓமேகா, திருப்பி இப்படி பண்றாங்களேன்னு பார்த்துட்டு திருப்பி ஓகே நீங்க எப்ப சேஞ்ச் பண்ணி தருவீங்க, நான் வந்து 3rd சர்வீஸும் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆயில் வந்து வெளியே மாத்திட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 3rd சர்வீஸ்ல இருந்து ஆயில் உள்ளதான் மாத்துறாங்க, அப்பதான் இன்ஜின் வாரண்டி கிளைம் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நான் வந்து லைக் 2000 kilometers ஓட்டிட்டு வந்து ஆயில் மாத்திக்கிறேன், இல்லைன்னா ஆயிலோட டப்பால போட்டு தரேன்னாங்க. ஆயில் சேஞ்ச் பண்ண 500 kilometersல இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. சரி, ஓகே, நான் ஆயிலும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நீங்க ஃபுல்லா இது பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா. ஓகே, நாங்க வந்து இப்ப ரைட் சைடு திருப்பி ஆர்டர் பண்ணோம், எங்க மேலதான் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி இப்ப எடுத்தீங்கன்னா ஒரு 4 days ஆயிடுச்சு. இப்ப போன் பண்ணா இன்னும் 2 daysலப்பா, இன்னும் 1 daysலப்பா இப்படின்னு சொல்லி இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க. லைக் என்ன பண்றதுன்னு தெரியல. இது வந்து இப்போதைக்கு வண்டி திருப்பி அதே ப்ராப்ளம்ல தான் இருக்கு, இன்னும் கியூர் பண்ணல. வித்தின் 2 to 3 days. இன்னைக்கு வந்து 16/4/2024 இன்னைக்கு டேட் வந்து. இன்னும் லைக் Thursday or Friday இதுக்குள்ள அவங்க ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். லைக் அந்த கிளிப்பிங்கும் வரும்போது நான் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். இது வந்து அது ரிப்பேர், லைக் அவங்க வந்து ஸ்பேர் வந்து மாத்தி தரல. அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்து நான் ஷூட் எடுக்கிறேன். இன் பிட்வீன்ல அப்படியே நான் வீடியோவும் போட்டிருப்பேன் பாருங்க. இது வந்து நீங்க ஷோரூம் சைடு ப்ராப்ளமா நம்ம சைடு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து அந்த ரப்பர் லைக் அது நல்ல ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த ரப்பரோட தன்மை அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் இதாயிருச்சு. ஏன்னா பஜாஜ்ல எப்பவுமே சொன்னாங்க குவாலிட்டி அப்படி இப்படின்னுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. சம்திங் ரொம்ப ரேரா இந்த ஆயில் லீக்லாம் அடிக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர். இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் அப்படி கேள்விப்பட்டதால அவங்களும் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நாங்க பாக்குறோம். N250ல என்ன இருக்கட்டும் எஃப்ஆ இருக்கட்டும் போத்தும் சிமிலர் இன்ஜின் தான், ஒரு ஃபேட் பைக் இருக்கு. 2 பைக்லயும் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இந்த ப்ராப்ளம் பாக்குறோம். இது வரைக்கும் எங்குமே இது மாதிரி கேட்டதும் இல்லை. ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி ஷோரூம் சைடு ஏன் இவ்வளவு டிலே பண்றாங்கன்னு தெரியல. நான் செகண்ட் வாட்டி போகும்போதே சொல்லிட்டேன், வேணா அந்த ஆயில் கூலண்ட் போட்டோ எடுத்துக்கோங்க. அவங்க போட்டோவும் எடுக்கல. ஓகே, வித்தின் 2 daysக்குள்ள அவங்க கால் பண்றேன், ஆர்டர் போட்டிருக்கோம், வந்துரும் அப்படின்றாங்க. நான் அது வெளியே மாத்தலான்னு இருந்தேன். ஏன்னா ஓகே நம்ம வாரண்டி இருக்குது தானே, நம்ம அதுக்கும் சேர்த்து தானே ஸ்டார்டிங் பே பண்ணும். அதனாலதான் சொல்லிட்டு நான் ஷோரூம் சைடே ஒன்னும் கிளைம் பண்ணிட்டு இருக்கேன். லைக் இது 1 month ஆயிருச்சு. இப்போ 1 month கன்ஃபார்ம் 1 month ஆயிருச்சு. இப்போ வரைக்கும் இழுத்தது வந்து 1 month ஆயிருச்சு. 1 month ஷோரூம் சைடு இது மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. இது ஷோரூம் மேல தப்பா, நாங்க ஆர்டர் போட்டது மேல தப்பா? ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டா ஆர்டர் போட்டதுதான் பிரச்சனை இல்லை.
ஃபர்ஸ்ட் டைம் கம் போட்டாங்க, செகண்ட் டைம் கிளாம்ப் எடுத்து கம் போட்டாங்க, தேர்ட் டைம் போய் ரேம்ப்ல ஏற்றி மேலே தூக்கி நிப்பாட்டாங்க. எல்லா கிளிப் ஒன்றும் நான் போடுறேன் பாருங்க. தேர்ட் டைம் ரேம்ப் ஏற்றி மேலே நிப்பாட்டாங்க. நிப்பாட்டியும் பார்த்தா ரைட் சைடுக்கு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது வந்து ஒரு வீடியோவா நான் போடணும்னு தான் நான் போடுறேன். ஏன்னா ஏன் இப்படி ஷோரூம் சைடும் பண்றாங்கன்னு தெரியல. கரெக்டா அவங்க ஆர்டர் போட்டு தான் அது ஹியூமன் லைக் கரெக்டா யாருனாலும் இது பண்ண முடியாது. லெஃப்ட்டுக்கு ரைட்டுன்னு மாத்தி போட்டுக்கிறாங்க. சி ரைட்டுக்கு லெஃப்ட் நானே இப்ப சொல்றேன் பாத்தீங்களா, அது மாதிரி தான் அவங்க மாத்தி போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், 2 டேஸ்க்குள்ள பார்க்கலாம். திருப்பி ரெஸ்பான்ஸ் இல்லைனா ஷோரூம் சைடு போயிட்டு வீட்டிலனா சமத்துட்டு ஷோரூம் சைடு போய் நீ பேசு, நல்லா பேச, அப்பதான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களும் தெரிஞ்சவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, இதுக்கப்புறம் ஷோரூம் சைடு என்ன பண்றாங்கன்னு அப்படியே ஃபுல் vlogging மாதிரி போறேன். ப்ரோ அது அந்த கூலண்ட் வந்துருச்சா இல்லையா ப்ரோ? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க. 1 மாசம் ஆயிடுச்சு ப்ரோ இப்ப அந்த ப்ராப்ளம் இது சொல்லி ஷோரூம் சைடு. நான் இப்போ கீழே போறேன் ப்ரோ. இப்போ சாப்பிட்டு தான் போறேன். போயிட்டு நான் கேட்குறேன் ப்ரோ. சீக்கிரம் கேட்டு ஃபோன் பண்ணுங்க. 1 மாசம் ஆயிடுச்சு ப்ரோ கரெக்டா அந்த ப்ராப்ளம் சொல்லி. இங்கே எடுத்துட்டும் போக முடியல. புரியுது ப்ரோ. இதே ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம் ப்ரோ அப்புறம் யூடியூப்ல. ஷோரூம் சைடு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. இல்ல நான் கேட்கறேன் ப்ரோ. நான் கேட்டேன் நான் இது பண்றேன். சரி ஓகே. இங்கே இல்லாத பெங்களூர்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் ஸ்டாக் இல்லையாமா. ஓ அப்ப நான் லேட் ஆகுது. என்ன ப்ரோ? அப்பனா இதுவும் இன்னும் 1 மாசம் ஆயிருமா? இல்ல ஒரு 1 வீக்ல ஆகும். இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்எம்க்கு சொல்லிட்டு இருக்காங்களாமா. ஏஎஸ்எம் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்களாமா. சரி ப்ரோ. நான் இது பண்றேன். 1 மாசம் டிலே. இல்ல நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி வாங்கி தரேன். நான் உங்களுக்கு திரும்ப வாங்கி தரேன். ஓகே.